வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசையா இருக்கா? ஐபிஓ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே டிமேட் அக்கௌண்ட்னா என்ன, பேங்க் அக்கௌண்ட் மாதிரியா, எப்படி ஓபன் பண்றது, இதுக்கு சார்ஜஸ் இருக்கா அப்படின்ற எல்லா டவுட்டையுமே இந்த ஒரே வீடியோல கிளியர் ஆயிடும். பிகினர்ஸாவே இருந்தாலும் இந்த வீடியோ முடிஞ்சதுமே நீங்க உங்க ஓன் டிமேட் அக்கௌண்ட்டை நீங்களே ஓபன் பண்ண முடியும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன? டிமெட்டீரியலைஸ்டு அக்கௌண்ட், அதனோட சிம்பிளிஃபிகேஷன் தான் டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, முன்னாடி ஷேர் மார்க்கெட் சர்டிபிகேட்ஸ் எல்லாமே பேப்பர்ல இருந்துச்சு. இப்போ அந்த ஷேர்ஸ் எல்லாமே டிஜிட்டல் ஃபார்மேட்ல ஸ்டோர் ஆகிற இடம் தான் நம்மளோட டிமேட் அக்கௌண்ட். இப்போ பேங்க் அக்கௌண்ட் எதுக்கு யூஸ் பண்றோம்? மணியை ஸ்டோர் பண்றதுக்காக, நம்ம மணி அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பண்றதுக்காக. அதே போல டிமேட் அக்கௌண்ட் வந்து நம்மளோட ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பாண்ட்ஸ் அது எல்லாமே ஸ்டோர் பண்ணி அந்த டிரான்சாக்ஷன் பண்றதுக்காக அதை வச்சிருக்கோம். நீங்க எந்த ஷேர்ஸ் வாங்கினாலும் வித்தாலும் அது டிமேட் அக்கௌண்ட்ல அந்த லாக்ல தான் வந்து சேரும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிமேட் அக்கௌண்ட் ஏன் தேவை? ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு டிமேட் அக்கௌண்ட் மேண்டேட்டரி. ஏன்னா ஷேர்ஸை பை பண்றதுக்கு, செல் பண்றதுக்கு, ஐபிஓ அப்ளை பண்றதுக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதாவது டைரக்ட் ஸ்டாக் லிங்க்டு மட்டும், அதுக்கப்புறம் இடிஎஃப், பாண்ட்ஸ் இதெல்லாமே பண்ணணும்னா டிமேட் அக்கௌண்ட் இல்லாம பாசிபிள் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் ரெண்டுமே சேமா? பல பிசினஸ்க்கு பெரிய கன்ஃபியூஷனே இதுதாங்க. ரெண்டுமே சேம் கிடையாது. ஏன் சேம் இல்லை அப்படின்னா, ரெண்டுத்துக்குமான பர்பஸே வேற. டிமேட் அக்கௌண்ட்னா ஷேர்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிற இடம். சிம்பிள் எக்ஸாம்பிளா பார்க்கணும் அப்படின்னா, குடோனு, லாக்கர் இங்கெல்லாமே வந்து நம்ம என்னன்னா ஸ்டோர் பண்ணி வைப்போம். நம்ம ஒரு ஷேரோ இடிஎஃப்ஓ இல்லை ஐபிஓ வாங்கினா அது டிமேட் அக்கௌண்ட்ல சேஃபா ஸ்டோர் ஆகும். டிமேட்னாலே ஹோல்டிங் அண்ட் ஸ்டோரேஜ் தான், ரெண்டும் தான். பை அண்ட் செல் பண்ண முடியாதாங்க. இதுவே ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஷேரை பை பண்றது, செல் பண்ற டூல் தான் ட்ரேடிங். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஷாப்ல ஏதாவது திங்ஸ் வாங்குறோம், அங்கதான் நம்ம வாங்க முடியும். இல்லை ஆப்லயோ மார்க்கெட்லயோ நம்ம பை ஆர்டரை பிளேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுதான் பை அண்ட் செல் பண்ற இடம் மட்டும்தான் ட்ரேடிங் அக்கௌண்ட். அதாவது இந்த அக்கௌண்ட் மூலமா தான் நம்ம பை அண்ட் செல்லிங்க பண்ண முடியும். ட்ரேடிங்னாலே ஆக்ஷன் தான், இது வந்து ஸ்டோர் பண்ணாது. ரியல் லைஃப் எக்ஸாம்பிளா பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அமேசான் ஆப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அமேசான் ஆப்ல நம்ம ஒரு ப்ராடக்டை பை பண்றோம். ஸோ அது வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ நம்ம வீட்டில் எங்கேயாச்சும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம்ல, அது நம்ம வீட்டில் எங்கே பத்திரமா வச்சுப்போம் அந்த ப்ராடக்டை. ஸோ அதுதான் வந்து டிமேட் அக்கௌண்ட். நீங்கள் ஒரு ஆர்டரை பிளேஸ் பண்ணுறது ட்ரேடிங், ப்ராடக்டை ஸ்டோர் பண்ணுறது டிமேட். இப்போ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவை? டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான ரெக்குயர்மெண்ட்ஸ் தாங்க. ஃபர்ஸ்ட் பேன் கார்டு. பேன் கார்டு ரொம்ப மேண்டேட்டரி. ரெண்டாவது ஆதார் கார்டு. மூன்றாவது மொபைல் நம்பர், ஆதார் லிங்க் பண்ண மொபைல் நம்பர் வேணும். ஸோ ஒரு இமெயில் ஐடி, பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் பிளஸ் ஐஎஃப்எஸ்சி அண்ட் அக்கௌண்ட் நம்பர் வேணும். சிக்னேச்சர், பேப்பர்ல சிக்னேச்சர் பண்ணிட்டு ஒரு போட்டோ காப்பி வேணும். எல்லாமே ஆன்லைன்ல அப்லோட் பண்றதுக்காக மட்டும்தான். மோஸ்ட்லி ஹார்ட் காப்பி வந்து நமக்கு தேவைப்படாது. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு நிறையவே நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பேங்க்ல ஓப்பன் பண்ணலாம். எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி போன்ற பேங்க்ஸ்ல வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ பேங்க்ல ஓப்பன் பண்றதுனால என்ன வந்து நமக்கு ப்ரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரஸ்ட் இருக்கும். கான்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார்ஜஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ், அதாவது மோஸ்ட் பாப்புலரா இவங்களை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜீரோதா, க்ரோ, ஏஞ்சல் ஒன்னு, அப்ஸ்டாக்ஸ் அப்படின்னு போன்ற பிரைவேட் புரோக்கரேஜஸ். இவங்க கிட்ட பண்றதுனால என்னென்ன அட்வான்டேஜ்னா, லோ புரோக்கரேஜ் ஃபீஸஸ் கிடைக்கும், ஆப் ஈஸியா இருக்கும், பிகினர்ஸ்க்கு பெஸ்டா இருக்கும். பிகினர்ஸ்க்கு சொல்றது என்னன்னா, உங்களுக்கு விருப்பமான புரோக்கரேஜ்ல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி அவங்களோட புரோக்கரேஜ் சார்ஜஸ் என்னென்ன அப்படின்றத அவங்களோட வெப்சைட்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு எந்த டிமேட் அக்கௌண்ட், எந்த புரோக்கரேஜ் பிடிச்சிருக்கோ அவங்களோட புரோக்கரேஜோட வெப்சைட்ல போயிட்டு என்னென்ன சார்ஜஸ் இருக்கு அப்படின்றத ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க அந்த புரோக்கரேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்றதுன்ற ப்ராசஸை பார்க்கலாம். இப்ப ஆக்சுவல் ப்ராசஸை பார்ப்போம். நான் இங்க வந்து எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு புரோக்கரேஜையும் சூஸ் பண்ணல.
நான் இருக்கிற ஜென்ரலான ஸ்டெப்ஸ் தான் இங்க உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்றேன். உங்களோட ப்ரோக்கரேஜ்லயும் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் தான் அதிகமாகவே இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரோக்கரேஜ் ஆப்பையோ இல்லை வெப்சைட்டையோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் போட்டிங்கன்னா ஓடிபி வெரிஃபை ஆகும் ஈஸியாகவே. மூணாவது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு டீட்டெயில்ஸை என்டர் பண்ணுங்க. உங்களோட பேன் டீட்டெயில்ஸை கரெக்டாக என்டர் பண்ணுங்க. நாலாவது ஸ்டெப் என்னன்னா ஆதார் கார்டு ஓடிபி வெரிஃபிகேஷன் வரும். ஆதார் கார்டு டீட்டெயில்ஸு அது எல்லாமே என்டர் பண்ணீங்கன்னா ஆதாருக்கு ஒரு ஓடிபி வெரிஃபிகேஷன்ஸ் வரும். அஞ்சாவது என்னன்னா பேங்க் டீட்டெயில்ஸை நீங்கள் ஆட் பண்ணணும். உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எது ட்ரேடிங் அந்த டிமேட்டிக் யூஸ் பண்ண போறீங்களோ அந்த அக்கௌண்ட் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆறாவது பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்க. ஏழாவது சிக்னேச்சரை அப்லோட் பண்ணணும். ஒரு சில இதில் டிஜிட்டல் சிக்னேச்சர் இருக்கும், சில இதில் ஃபோட்டோ எடுத்து அப்டேட் பண்ண சொல்லும், அதை பண்ணுங்க. எட்டாவது ஸ்டெப் என்னன்னா இகேஒய்சி வீடியோ வெரிஃபிகேஷன் நடக்கும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 24 48 ஹவர்ஸ்க்குள்ள டிமேட் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஓப்பனிங்க்கு சார்ஜஸ் இருக்குமா அப்படின்னு பார்க்கலாம். அதாவது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். ஏஎம்சி சார்ஜஸ் இருக்குங்க. ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் பேஸ்ட் ஆன் ப்ரோக்கரேஜை பொறுத்து இருக்கும். 0 ஒரு 300 rupees பர் இயருக்கு இருக்கும். அது பேஸ்ட் ஆன் நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ரோக்கரேஜை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ப்ரோக்கரேஜில் டெலிவரி ட்ரேட்ஸ்க்கு 0 சார்ஜஸ் இருக்கலாம், இல்லை வெரி லோவாக இருக்கலாம். இன்ட்ராடே பண்ணீங்கன்னா ஸ்மால் சார்ஜஸ் இருக்கும். ஹிடன் சார்ஜஸ் இல்லாத ப்ரோக்கரேஜா பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட ப்ரோக்கரேஜ் பேஜ்லயே போயிட்டு எதுக்கு எவ்வளவு சார்ஜஸ் பண்ணுவாங்க அப்படின்றத ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க செக் பண்ணிட்டு அந்த ப்ரோக்கரேஜ் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு, அந்த ஃபீஸ் எல்லாம் உங்களுக்கு ஓகே, நான் பை பண்றதுக்கோ சேல் பண்றதுக்கோ சார்ஜஸ் எல்லாம் போடுவாங்க, அந்த சார்ஜஸ் எல்லாமே உங்களுக்கு ஓகே, அது எனக்கு அக்செப்டடா இருக்கு அப்படின்னா அந்த ப்ரோக்கரேஜ்ல நீங்க அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் ஜெனரலாகவே அவாய்ட் பண்ண வேண்டிய மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படின்றது இப்போ பார்க்கலாம். வித்தவுட் நாலேஜ் ட்ரேடிங் பண்ணுறது. ட்ரேடிங்கில் நாலேஜே இல்லை, நான் பை அண்ட் செல் பண்ணுறேன் மற்றவங்கள பார்த்து அப்படின்றது ரொம்ப டேஞ்சரான விஷயம். அதை பண்ணவே பண்ணாதீங்க. டிப்ஸை நம்பி பை அண்ட் செல் எதுவுமே பண்ணாதீங்க. யாராவது ஒரு டிப்ஸ் சொல்கிறாங்க, நான் பை பண்ணுறேன் செல் பண்ணுறேன் அப்படின்னா அதை பண்ணாதீங்க. மார்ஜினில் ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்மை கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணுங்க, தென் இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே இன்வெஸ்டட், ஸ்டே எஜுகேட்டட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.